கவிதா அக்காவுக்கு பெரிய வேட்டு வைக்கணும், நம்மளை திட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு. அப்போ என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். என்னத்த சொல்றீங்க? அப்படியா? நம்ம அது மாதிரி மட்டும் செஞ்சோம், நம்மளை விட்டு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. இல்லை கவிதா, அப்படித்தான் செய்யணும். அக்காவுக்கு நம்மளை திட்டிக்கிட்டே இருக்குல்ல கவிதா. உங்க அக்கா தானே? அக்கா தான், இல்லைன்னு சொல்ல. வீணா திட்டுது பாரு, நம்ம வேலை பார்க்கறதே தெரிய மாட்டுது. நம்மளை பற்றி புரிஞ்சுக்குவாங்க அத்தை. அப்படியா சொல்ற? சரி சரி. அடி பாவி, என் காயத்ரி, என் கூட பிறந்தவளாடி நீனே, என் கூட பிறந்தவளா? என் மருமகளுக்கு என்னை பற்றி சொல்லி கொடுக்குறியடி. எவ்வளோ பொய்யடி என்னை பற்றி பலா கழுவுற என் மருமகள்கிட்ட. அவன் நல்லா இருக்கிறவள பிரிச்சுடுவா பெருக்கடி என்கிட்டருந்து. அடிப்பாவி, உன்னை போனா போயிட்டு போது என் கூட பிறந்தவன்னு சொல்லிக்கிட்டு நீ அனாதையாக கிடந்த நீனும் உன் பொண்ணையும் ஒன்னையும் எங்கள்கிட்ட வந்து நான் வச்சதுக்கு எனக்கு இது தேவை தாண்டி, எனக்கு இது தேவைத்தான். என்ன திமுறிவளுக்கு? அடிய காய்கறி, உன்னை வீட்டை விட்டு வெட்டி விட்டுட்டு நான் மறு வேலை பார்க்குறேன்டி. உன்னை இங்கே வச்சிருந்தா என் மருமகளையும் என்னையும் பிரித்து விடுவாடி, பிரித்து. என் மருமக நல்லவளா இருக்கத்தோட அவள் சும்மா சொல்லிட்டு போறா. எங்கள் அம்மாவுக்கு கோவம் வந்து கத்தி கிடக்காங்க. சித்தி வந்து எங்கள் அம்மாவை பற்றி அதான் அண்ணிட்ட சொல்லிச்சான். என்னாடி உங்க அம்மா பத்தி சொல்லியிருக்க போறாங்க? ஏன் வீணா அப்படி? நீங்க சும்மா இருங்க. எங்க அம்மா பத்தி என்ன சொல்லியிருக்க போறாங்க? எங்க அம்மா பத்தி இல்லாத பண்ணாதுன்னா சொல்லிச்சான் அண்ணிட்ட. அப்படியா? ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க அப்படிலாம் உள்ளவங்க இல்ல. நீங்க சும்மா இருங்க. அப்பெல்லாம் சொல்லாமே அப்படி டென்ஷன் பண்றாங்க. அப்படி என்ன சொன்னாங்களாம்? அப்படி என்ன சொன்னாங்கன்னு தெரியல, என்கிட்ட வர சொல்ல மாட்டாங்க எங்க அம்மா. அம்மாக்கு மட்டும் சின்ன கொண்டு வாங்கி சொல்ல போறாங்க. ஒரு மாமியாங்களை மரியாதை இல்லாம பேசக்கூடாது. பெரிய மாமியாங்க. நீங்க என்ன எப்படி பேசுறீங்க? இப்படி பேசுறாங்கடா, உங்க அம்மா செய்யறது அப்படி இருக்கு. சித்திய ஊருக்கு போக சொல்ல போறேன்னு சொல்றாங்க. என்ன செய்ய போறாங்களே தெரியல. என்ன அவங்கள போக சொல்றது? நம்ம வீடு, அவங்க இருக்கட்டும். நீங்க இப்படிலாம் பேசாதீங்க, தெரிஞ்ச அம்மா கோச்சுக்குவாங்க. கோச்சுக்கிட்டேமே. சும்மா இருங்க, வரா மாதிரி இருக்கு. தான் பயப்படுறான் அம்மாக்கு. பட்டு, உங்க அம்மா எதுக்கு சின்ன பேசி விரட்டி விட போறாங்க? நல்லா இருக்கா? இதெல்லாம் நம்ம வீடு தானே, அவங்க இருக்கட்டும். நம்ம வீடு, நம்ம வீட்டுல சின்னத்தை இருக்கட்டும். அவங்கள ஊருக்கு போன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல. அவ இருந்தா நான் இருக்க மாட்டேன். நான் ஊருக்கு போறேன். எம்மா, சித்திய பேசுற அப்படி என்னதான் சொன்னாங்க? எனக்காக நீ ஒன்னும் ஊருக்கு போக வேணாம் அக்கா, நான் போகிறேன். சின்ன அத்தை என்கிட்ட எதுவுமே சொல்லல. எதுக்கு இப்படி சண்டை போட்டிருக்கீங்க? கவிதா கிட்ட நீ இல்லாத பொல்லாத சொன்னது எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா? அப்படி என்ன நான் சொன்னேன்? கவிதா கிட்ட கேளுங்க. என்ன திமிர பத்தி அவளுக்கு இன்று வர பேசாம பேசிட்டு போறான். நீங்க ஊருக்கெல்லாம் போக வேண்டாம். சித்தி அம்மா தெரியாம பேசிட்டாங்க, நீங்க ஒன்னும் கோச்சுக்காதீங்க. சித்தி, நான் சொல்றத கேட்க மாட்டீங்க. நீங்க ஊருக்கெல்லாம் போக கூடாது, இங்கதான் இருக்கணும். வானப்பட்டு, எனக்காக ஏன் பிரச்சனை? நான் ஊருக்கு போறேன். நீங்க ஊருக்கெல்லாம் போக வேண்டாம். சித்தி அம்மா தெரியாம பேசிட்டாங்க, நீங்க ஒன்னும் கோச்சுக்காதீங்க. பட்டு, நீ சொல்ற அக்கா சொல்லவில்லையே. அக்காக்கு என் மேல இன்னும் கோபம் போகல, அதனாலதான் என்கிட்ட பேச மாட்டேங்குது. அம்மா, சித்திய ஊருக்கெல்லாம் போக வேண்டாம் என்று சொல்லுங்க அம்மா. ஏய் காயத்ரி, நீ ஊருக்கெல்லாம் போக வேண்டாம், இங்கேயே இரு. நான் பேசிட்டேன், போதுமடி. சித்தி அம்மா சொல்லிட்டாங்க, நீங்க இங்கதான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு கோபம் போயிடுச்சுல்ல? கோபம் போயிடுச்சுல்ல? சரி பட்டு, நான் ஊருக்கு போகல, இங்கே இருக்கிறேன். அத்தை, எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. அத்தை, என்னால பிரச்சனை ஆயிடுச்சுன்னு கவலையா இருந்துச்சு. அத்தை, இப்பதான் சந்தோஷம். சரி சரி, போய் வேலையை பாருங்க. இப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. போய் கடையில போய் காய்கறி வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஏ பட்டு, சொல்லு, ஆம்பளையான போய் வாங்கிட்டு வர சொல்லு. காய்கறி வேணுமா? காய்கறி பச்சை பச்சென்று காய்கறி வாங்க எல்லாரும் வந்து வாங்குங்க. இளநீர் வேணுமா? இளநீர் இளநீர் குடிக்க வாங்கம்மா. இளநீர் வந்து வாங்கி குடிங்கம்மா. வாங்கம்மா. இளநீர் சாப்பிடுறீங்களா? என்ன வேணும்?
ஓ, என்ன இளநீர் இருக்கு? பச்சை இளநீர் இருக்கா, மஞ்சள் இளநீர் இருக்கா, ஊதா கலர் இளநீர் இருக்கா, என்ன என்ன இளநீர் இருக்குப்பா? இந்த அம்மா நீ கேக்குற ஊதா இளநிலா கிடையாது, பச்சை இளநிலா மட்டும்தான் இருக்கு. இளநீர் இளநீர் பச்சை இளநீர். அக்கா காய்கறி வாங்க வாங்க அக்கா, நல்ல நல்ல காய்கறி இருக்கு, பச்சை பச்சை காய்கறி. யாரியா அக்கா? உங்க அப்பனுக்கு நான் பிறந்தானா, என் அப்பனுக்கு நீ பிறந்தியா? என்னையா சொல்ற? ஒழுங்கா காய்கறின்னு சொல்லாக்கா, கொக்கான்னு சொல்லக்கூடாது. இவ யாரு? நான் காய்கறி கடைக்கார சொன்னா இவருக்கு இவ இல்லையா பேசுன? இப்படி ஏம்மா நீங்க என்ன பேசுறது தெரியாம அந்த பொம்பளை பேசிட்டு போறாங்க. ஏ முருகா, எல்லா வேலையும் விட்டுட்டு இப்ப காய்கறி கடை போட்டுட்டியா? உன்னை என்னென்ன வியாபாரம் பண்ண போறேன்னு தெரியலடா. என்ன அண்ணன் செய்யறது? ஏதாவது வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கலான்னு பாக்குறேன், ஒண்ணும் முடிய மாட்டேங்குது. எப்படி முடியும்? நீ ஒரு குடும்பத்தை வச்சு காப்பாத்துனா முடியும், நீ நாங்க 5 குடும்பத்தை வச்சு காப்பாத்துனா எப்படி முடியும்? இப்படிதான் நிக்கணும். என்ன அண்ணா செய்தது ஒருத்தரும் இல்லை என்று ஒரு பொண்ணை கல்யாணம் செஞ்சேன், அந்த பொண்ணோட ஒரு கிராமமே வந்து சேரும்னு எனக்கு தெரியல. என்ன அண்ணன் செய்யறது எல்லாம் என் தலைவிதி, என் தலைவிதி என்றுதான் சொல்லணும். நான் காய்கறி கடை போட்டிருக்கேன், என் கடை கிட்டயே நீ வந்து இளநீர் விக்கிற என்னப்பா நாயும்? நீங்க காய்கறி வித்தா உங்க கடைக்கு பக்கத்துல நான் இளநீர் விற்க கூடாதா? இந்த இடம் உங்க இடமா? உனக்கு நல்ல என்கிட்ட இளநீர் வாங்கி குடிக்கிறவங்க உன் கடையில காய்கறியும் வாங்குவாங்க, அப்போ அது நல்லது தானே? காய்கறி வேணுமா? காய்கறி பச்சை பச்சை. இதெல்லாம் சுத்தி அரைக்க முடியல, ஒரே வலி வலிக்குது. அடி பாவி, இது என்னடி இது? ஆடியே அரிசியை கொடுத்து அரடி சமதை இல்லைன்னு சொன்னா என்னடி இது? உரல்ல வச்சு குத்துற மாதிரி குத்துற. அடி பாவி, குத்தி எல்லா அரிசியும் சந்தில பிடிச்சடி. என்னடி நீ ஒரு பொம்பளை அடி நீனு? என்னடி இப்படி வேலை பார்க்குற? இந்த அம்மா அரிசியை என்ன கொடுத்து இப்படி அரைக்க பேசுது? சொன்னதுக்கு அப்பயே எனக்கு தெரியாது, எனக்கு அரைக்க தெரியாதுமான்னு சொல்லியிருக்கலாம்லடி. அரைக்கிறேன்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டு இப்படி காலை நீட்டி போட்டு உக்காந்துக்கிட்டு என்ன அரைக்கிற அரைக்க சொன்னா இப்படி அடி வச்சுக்கிட்டு 2 கல்லை தூக்கி வச்சுக்கிட்டு டொக்கு 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 டொக்குன்னு குத்துவேன். அடியே ஒன்ன தூக்கி வெயில்ல போட நான் என்னத்த சொல்லுவேன்? இப்படியா இருப்பா ஒரு பொம்பளை? ஒரு சமதையில அரிசி வர அரைக்க தெரியாத பொம்பளை நீ எல்லாம் என்னத்துக்கு நீ வேலைக்கு வந்த? என்னத்துக்கு வேலைக்கு வந்த? என்ன வேலைக்கு வச்சாலும் பாரு, அவளை சொல்லணும்.